அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சரான ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் பெறப்பட்ட பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக உள்ளது என்றும், நான் உறுதியோடு சொல்கிறேன், தகுதியுள்ள அனைவருக்கும் விரைவிலேயே மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் போகிறது. தமிழ்நாட்டு மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையாக இருக்கும் இந்த உரிமை தொகை திட்டமானது நமது திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் நிச்சயமாக தொடரும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: மாநில கல்விக் கொள்கை குறித்து உயர்மட்ட குழுவின் முதல் ஆலோசனை கூட்டமானது சென்னையில் நவம்பர் 23, 24 தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான வல்லுநர் குழு மற்றும் அதனை மேற்பார்வையிட்டு ஒப்புதல் அளிப்பதற்கான உயர்மட்ட குழுவை பள்ளி கல்வித்துறை சமீபத்தில் நியமனம் செய்தது. அந்த வகையில்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க 2 குழுக்களின் உறுப்பினர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு அடுத்த கல்வியாண்டு 2026-27 முதல் புதிய பாடத்திட்டம் அமல் செய்யப்படவுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னையில் உள்ள சுமார் 70 டாஸ்மார்க் விற்பனை நிலையங்களில் எம்ஆர்பி விலை மது வாங்க டைனமிக் QR கோடுகளை டாஸ்மார்க் நிர்வாகம் விரைவிலேயே அறிமுகம் செய்ய உள்ளது. டாஸ்மார்க்கில் விற்பனையாளர்கள் அதிக விலை வசூலிப்பதை ஒழிக்க ஸ்கேனர்களை OPS இயந்திரங்களுடன் இணைக்கிறது. இதன் மூலமாக டிஜிட்டல் பணம் செலுத்தும் போது அச்சிடப்பட்ட விலைக்கு மட்டுமே டைனமிக் QR கோடு உருவாக்கப்படும். இதனால் கைமாற்று உள்ளீடு அல்லது கூடுதலான சேவை வசூல் செய்ய வாய்ப்பே இல்லை. நான்காவது அறிவிப்பு: கேட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இன்று நவம்பர் 12 வெளியிடப்படும் என்று கோழிக்கோடு IIM அறிவித்துள்ளது. IIMCAT.ac.in என்னும் வலைத்தளத்துக்கு சென்று ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கேட் தேர்வு நாடு முழுவதும் 170 மையங்களில் வரும் நவம்பர் 30 தேதி நடைபெற உள்ளது. தேர்வு முடிவுகள் ஜனவரியில் வெளியிடப்படும் என்றும் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: நெல்லை ரயில் நிலைய விரிவாக்க பணியால் திருச்செந்தூர் நெல்லை பயணிகள் ரயிலானது 3 நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெல்லை ரயில் நிலையத்தில் 5 நடைமேடைகள் உள்ள நிலையில் கூடுதலாக 6வது நடைமேடை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூரிலிருந்து காலை 10:10க்கு புறப்பட்டு நெல்லை செல்லும் பயணிகள் ரயிலானது நவம்பர் 13, 14, 15 ரத்து செய்யப்படுகிறது. ஆறாவது அறிவிப்பு: விருதுநகர் மாவட்டத்தில் 61 கோடி செலவில் சிவகாசி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே புதிதாக கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சரான MK ஸ்டாலின் திறந்து வைத்து அந்த பாலத்திற்கு தியாகியான சங்கரலிங்கனார் மேம்பாலம் என பெயரும் சூட்டினார். ஏழாவது அறிவிப்பு: தமிழகத்தில் உள்ள 12,573 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் நவம்பர் 15 தேதிக்குள் நியாய விலைக் கடைகளுக்கு கோதுமை 100% அனுப்பப்பட்டுவிடும் என்றும் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 12/11/2025 முதல் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 12 தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணி காரணமாக உழவன், அனந்தபுரி, சேது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் நவம்பர் 10 முதல் நவம்பர் 30 தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத பயனர்களிடம் டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களை ஊக்குவிக்கவும் ரொக்க பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக அகற்றும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் 2008 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புதிய விதியின்படி செல்லுபடியாகும் மற்றும் செயல்படும் நிலையில் ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்கச்சாவடிக்குள் நுழையும் வாகனங்கள் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தினால் அந்த வாகன வகைக்கு பொருந்தக்கூடிய கட்டணத்தை விட
2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலமாக கட்டணம் செலுத்தும் பயனர்கள் பொருந்தக்கூடிய கட்டணத்தில் 1.25 மடங்கு மட்டுமே செலுத்தினால் போதுமானது. உதாரணமாக ஒரு வாகனத்திற்கு ஃபாஸ்டேக் மூலம் செலுத்த வேண்டிய கட்டணம் ₹100 எனில் அதே வாகனத்திற்கு ரொக்கமாக செலுத்தினால் ₹200 கட்டணமாகவும் UPI மூலமாக செலுத்தினால் ₹125 கட்டணமாகவும் வசூலிக்கப்படும். இந்த திருத்தமானது கட்டண வசூல் செயல்முறையை வலுப்படுத்தவும் சுங்க வசூலில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் தேசிய நெடுஞ்சாலை பயணிகளின் பயணத்தை எளிதாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அறிவிப்பு வரும் 2025 நவம்பர் 15 முதல் நடைமுறைக்கும் வருகிறது. 11வது அறிவிப்பு. பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் 15 முதல் இலவச வேட்டை சேலை வழங்கப்படும் என அமைச்சரான காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்த முறை 15 ரக சேலைகள் 5 ரகங்களில் வேட்டிகள் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். அதேபோல கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை செய்யப்படும் புடவைகள் தான் உண்மையான பட்டு என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பட்டு சேலைகளின் விலையும் அதிகரித்துள்ளது எனவும் இதனை கட்டுக்குள் கொண்டுவர புடவைகளில் சேர்க்கப்படும் ஜரிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் அளவை குறைப்பது குறித்து அரசு தற்போது ஆலோசித்து வருவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் நவம்பர் 24ஆம் தேதி முதல் ₹5000 அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கழுத்துப்பட்டையின்றி செல்ல பிராணிகளை அழைத்துச் சென்றால் உரிமையாளருக்கு ₹500 அபராதம் விதிக்கப்படும் எனவும் செல்ல பிராணிகள் பொதுவெளியில் கழிவு ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் கால்நடை மருத்துவர்கள் நியமிக்க நவம்பர் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு விலங்கு நல வாரியம் அறிவித்துள்ளது. மாதம் மதிப்பூதியம் 56,000 அடிப்படையில் மொத்தம் 76 இடங்களுக்கு 1 வருட காலத்திற்கு நியமிக்க ஏதுவாக தகுதியுள்ள கால்நடை மருத்துவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விரிவான வழிகாட்டுதல்களுடன் கூடிய விண்ணப்ப படிவம் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் நவம்பர் 14ஆம் தேதிக்குள் தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 14வது அறிவிப்பு. சபரிமலை மண்டலை பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை தேவஸ்தானம் அறிவிப்பின்படி டிசம்பர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை மாலை 5 மணி வரை கோவில் நடை சாத்தப்படுவதால் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது. மேலும் 60 நாட்களுக்கு முன்னதாகவே இச்சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமாக tnstc.in மற்றும் tnstc என அதிகாரப்பூர்வமான செயலி மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை கொல்லம் இடையே 5 சிறப்பு ரயில்கள் இயக்கம் செய்யப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு 5 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்துக்கு நவம்பர் 14 முதல் ஜனவரி 16 வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. 16வது அறிவிப்பு. வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் பெற டிசம்பர் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டியது அவசியம் எனவும் வயது வரம்பு கிடையாது எனவும் இதற்கான விண்ணப்பம் மற்றும் பரிந்துரைகள் award.government.in என்ற இணையதளத்தில் மட்டுமே பெறப்படும் எனவும் தகுதியுடையோர் அரசால் நியமிக்கப்படும் தேர்வுக்குழுவால் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இனி அடுக்குமாடி குடியிருப்பு வணிக வளாகங்கள் கட்டுபவர்களுக்கு புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. அப்பார்ட்மெண்ட்டுகளில் மின்சார வாகனத்திற்கான சார்ஜிங் வசதி அமைக்க வேண்டும் என தமிழக அரசு புதிதாக உத்தரவிட்டும் உள்ளது. அதன்படி குடியிருப்புகள் வணிக தொழிற்சாலை மற்றும் கல்வி நிறுவன வளாகங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி கட்டாயம் ஏற்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. புதிதாக திருத்தம் செய்யப்பட்ட விதிகளின்படி 250 சதுர மீட்டருக்கு அதிகமாக கட்டுமான பரப்பு அல்லது 8 வீடுகளுக்கும் அதிகமாக உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள குடியிருப்புகளில் பார்வையாளர்களுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி ஏற்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.